ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இது அந்நிய அக்கினியின் ஆபத்துக்கள் என்ற சேனுடைய 3ஆம் பாகம். அந்நிய போதனைகளின் ஆபத்துக்கள். இதை குறித்த 2 பாகங்களை ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இது 3வது பாகம். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவன் ஏன் நாதாப் அபியூருடைய ஆராதனை தேவன் அங்கீகரிக்கவில்லை? Why God displeased? இதற்கு வசன ஆதாரம் யாத்திராகமம் 30:9. ஆண்டவர் சொன்ன வார்த்தை 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சன்னதியிலே காட்டப்பட வேண்டிய நித்திய தூபம். கர்த்தருடைய சன்னதியில் காட்டப்பட வேண்டிய நித்திய தூபம். அதில் ஒரு வார்த்தை ஏற்பட்டிருக்கிறது. அதன் மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியாகிலும் போஜன பலியாகிலும் படைக்க வேண்டாம். அதன் மேல் பான பலியை ஊற்ற வேண்டாம். திரும்ப சொல்லுவேன், அந்நிய தூபம், அந்நிய பலி, அந்நிய போஜன பலி இவைகளை யாவையும் படைக்க வேண்டாம். அதன் மேல் பான பலியாயும் வார்க்கப்பட வேண்டாம். தொடர்ந்து இன்னொரு வார்த்தை, லேவியராகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லேவியராகமம் 16:12. அந்த வார்த்தை, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை இன்னொரு கோணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சன்னதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேல் நெருப்பு தணலினால் தூபகலசத்தை நிரப்பி. நம்ம கவனிக்க வேண்டும், நெருப்பு தணலினால் தூபகலசத்தை நிரப்பி. அடுத்த வார்த்தை, பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்தில் தன் கைப்பிடியில் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து. அடுத்த வார்த்தை, தான் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சன்னதியில் அக்கினியின் மேல் தூப வர்க்கத்தை போட கடவன். என சொல்லப்பட்ட வார்த்தை, திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து. அவன் செய்வது உட்புறமாக அல்ல, வெளியரங்கமாக. அடுத்த வார்த்தை அது சொல்லப்பட்ட வார்த்தை, சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் கிருபாசனத்தை மூடத்தக்கதாக. இது ஒன்றும் இந்த 2 பேரும் செய்தாக வெல்லப்படவில்லை. அப்படியானால் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஆராதனை. இன்றைக்கு தேவனை ஆராதிக்க வேண்டுமானால் முக்கியமான 2 தெளிவான காரியங்கள் தேவை. இன்றைக்கு திருச்சபையில ஏன் ஜனங்கள் கர்த்தரை ஆராதிப்பதில்லை? முதலாவது, தேவனை குறித்த சரியான ஒரு தெளிவு இல்லை. முதலாவது தெளிவு, God is holy, அவர் பரிசுத்தர். 2வது, தேவன் மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரமான இருக்கிறார். இன்றைக்கு அவர் ஆராதிக்கும் போது ஜனங்கள் அந்த எந்த அளவுக்கு அவரை கனம் பண்ணுகிறார் என்று தெரியவில்லை. அவரை கனம் பண்ணுவார்கள் அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, அவருடைய தயவு, அவருடைய உண்மை, அவருடைய காருண்யம், இவைகளை என்றைக்கு புரிந்து கொள்கிறார்களோ கைகள் உயரும், வாய்கள் திறக்கும், கண்கள் மூடும், தன் அறியாமல் அவர் கர்த்தரை ஆராதிப்பார்கள். இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த சரியான வெளிப்பாடு இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், இஸ் a God of holy, பரிசுத்தத்தின் உச்சகட்டம் அவர். உலகத்திலே பார்க்கிறோம், தெய்வங்களை எப்படி பயபக்தர் ஆராதிக்கிறார்கள், சத்தம் போட்டு ஆராதிக்கிறாங்க, ஒரே முழக்கம், இவங்க சாஸ்தாகமாய் பணிந்து குனிந்து. திருச்சபையில அந்த பணிவும் இல்லை, அந்த குணமும் இல்லை. ஒருவேளை மேற்கத்திய பாணியா இருக்கலாம், அது இந்திய கலாச்சாரத்தை ஒத்து வராது. அதற்காக நீங்கள் தரையில விழ வேண்டும் என்று சொல்லவில்லை. அந்த ஆவி நறுங்குண்ட ஆவி ஏத்தான். இந்த அறிவு என்றைக்கு இல்லையோ அன்றைக்கு ஆராதனை முழுமை பெறாது. அந்த அறிவு இருந்தால்தான் ஆராதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஆராதனை தான் தேவனுக்கு பிரியமானது. 2வது சொல்லுகிறேன், பாவியான ஒரு மனிதனுக்கு தேவனுடைய சிந்தை இருக்க முடியாது. என்றைக்கு உள்ளத்துல பாவம் இருக்கிறதோ தேவ சிந்தை போயிடும். தேவ சிந்தை போயிட்டா பாவ சிந்தனை வந்துவிடும். நிறைய பேருடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய சிந்தனை இல்லை. ஆரம்பத்துல சொன்னது போல அவருடைய மேன்மை, அவருடைய மகத்துவம், அவருடைய மாட்சிமை இது இல்லாத காரணத்தினால்தான் இன்றைக்கு பாவம் ஆட்டி படைக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன்,
தேவன் என்னை அங்கீகரிக்கவில்லை என்றால் என் ஆராதனை அங்கீகரிக்க மாட்டார். அன்பானவர்களே, இது இவர் இந்த சிந்தை தேவை. இவர் ஒரு மனிதர் அல்ல. இன்னைக்கு சாதாரண மனிதர்களை எப்படி முகஸ்துதி பண்ணுகிறார்கள், புகழ்பாடுகிறார்கள், புகழாரம் சூட்டுகிறார்கள், கிரீடம், பொன்னாடை, மாலை, பணிவு, அப்படி இந்த சில காரியங்களை பார்க்கலாம். காலை தொட்டு வணங்குகிறார்கள். அவர் சாப்பிட்டு போட்ட அந்த உணவை கூட விளையாடி சாப்பிடுகிறார்கள். அப்படியானால் அன்பானவர்களே, அது சரியா தவறா என்பதற்கு நான் வரவில்லை. அப்படியானால் தேவனை குறித்த ஒரு சிந்தை, தேவனை குறித்த ஒரு தெளிவு, இன்றைக்கு தேவனை குறித்த அந்த வெளிச்சம், அந்த அறிவு, அந்த உறவு இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. தேவன் இவருடைய மரணத்துக்கு இன்னொரு காரணம் இது கூட, இது சரியான உறவு இல்லை, சரியான வெளிச்சம் இல்லை, சரியான அறிவு இல்லை. என்னை கேட்டுக்கொண்டு யாரான அன்பு தேவ பிள்ளை, எனக்கு பொருள் உறவில்லாமல் ஊழியம் செய்தால் அந்த ஊழியம் அங்கீகாரம் பெறாது. ஒரு வெளிச்சம் இல்லாமல், தேவனை குறித்த புரிதல் இல்லாமல் நீ செய்ய எந்த ஊழியமும் அங்கீகாரம் பெறாது. இதைத்தான் ஏசாயா 55 அதிகாரம் 8 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. நான் நினைக்கலாம் கர்த்தரை அங்கீகரித்து விட்டார், என்ன அங்கீகரித்தார், ஊழியத்தை அங்கீகரிக்கிறார். ஆனால் அவருடைய நினைவுகள் எப்படிப்பட்டது அறிய முடியும். ஒரு தேவனோடு வாழ்வானையானால், தேவனோடு நடப்பானையானால், தேவனோடு கூட இசைந்திருப்பானையானால், கர்த்தரோடு கூட ஒரே ஆவியாய் அவன் இசைந்திருப்பானால், you can know the ways of God, you can have the wisdom of God, you know the will of God, you know the way of God, you know the wisdom of God, you know the will of God. தேவ சித்தம் தெரியும், தேவனுடைய வழிகள் தெரியும், தேவனுடைய ஞானம் புரியும், வே ஆஃப் காட் வழிகள் புரியும், விஸ்டம் ஆஃப் காட் தேவ ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், த வில் ஆஃப் காட் தேவ சித்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அவரோடு வாழும் போது. ஏத்தான் நாதாப் அபியூ அந்த வாழ்க்கையில வெளிச்சம் இல்லை, உறவு இல்லை. ஆரோன் குமாரா இருக்கலாம். இன்றைக்கு பாருங்கள், ஊழியம் என்பது இந்த பரம்பரை தர்மகர்த்தா ஊழியம் போல, அப்பா ஊழியம் பண்றார், மகன் ஊழியம் பண்றார், ஏதோ கடமை. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள் அப்படி இருக்கிறது, கடமைக்காக. ஒரு திருநினைக்கிறேன், பாரம்பரிய சபைகள் எல்லா சபைகள்லையுமே ஏதோ ஒரு பாட்டு பாட வேண்டும், 2 பிரசங்கம் பண்ண வேண்டும். ஆவிக்குரிய சபைகள் கூட இன்னைக்கு அப்படி வந்து விட்டது. ஏதோ 2 பாட்டு, ஒரு பிரசங்கம், ஒரு ஆமை, ஒரு ஆயத்தம், அதற்கான ஒரு உறவு, அர்ப்பணம். ஒரே இப்படி சொன்னார், அடுத்த வார ஆராதனைக்கு திங்கட்கிழமை காலையில அமருவாராம். எவ்வளவு பெரிய தியாகம்! அவருடைய செய்தி இன்றைக்கும் பேசப்படுகிறது. நான் அந்த தேவமனினுடைய அவருடைய செய்திக்கு நானும் அடிமை. அவரை கேட்டேன், இப்படி கேட்டேன், எப்படியா சாத்தியம் திங்கட்கிழமை அமருகிறேன்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு ஊழியர்களே, நீங்க எப்படி உங்க செய்தி என்னைக்கு ஆயத்தப்படுத்துறீங்க? சனிக்கிழமையா இல்லையா அந்த திங்கட்கிழமையா? யோசித்து பாருங்கள். தேவன் அங்கீகரிக்காததற்கு இதுதான் காரணம். தேவனுக்கு ஆராதனை செய்வது ஒரு பாரம்பரியமோ சடங்காச்சாரம் அல்ல. இட் இஸ் நாட் மெக்கானிக்கல். என்னுடைய ஆராதனைகள்லாம் ஒரு மெக்கானிக்கல் தான். ஒரு பாட்டு, 1 சரணம், கொஞ்ச நேரம். ஒரு இந்த அநேக ஆலயங்களிலே அந்த தொழுகையே இல்லை. கரங்களை உயர்த்தி ஆராதிப்பது, ஒரு 3 பாட்டு, ஒரு அறிவிப்பு, ஒரு செய்தி, ஒரு காணிக்கை, முடிந்தது. இட் இஸ் பிகம் எ மெக்கானிக்கல். கவனிங்கள், புதிய ஏற்பாட்டில் எனக்கு அநேக சொல்றாங்க, அநேக சொல்கிற வார்த்தை, பழைய ஏற்பாட்டில புதிய ஏற்பாட்டில் கூட எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கவில்லை. இல்லை, அன்றும் ஆராதிக்கிறார், இன்றும் ஆராதிக்கிறார். காலங்கள் மாறினாலும் ஆராதனை முறைமை மாறுவதில்லை. என்று ஒரு சிலர் இசைக்கறி வாசிப்பதில்லை. சில சபைகளில கேட்டா புதிய ஏற்பாடு இசைக்கருவிகளை இல்லைன்னு சொல்றாங்க. இல்லை என்றாருடைய தேவனுடைய வழிகள் மாறாது, அவருடைய ஆராதனை மாறாது, அவருடைய முறைமைகள் மாறாது. எனவே அவர்கள், அதாவது நீங்களாகவே எதையும் செய்வதனால் உங்கள் மேல் அக்கினியை வருவித்துக் கொள்ளுகிறது என முந்தைய செய்தி சொல்லியிருக்கிறேன். இதை சொல்ல வந்த வார்த்தை அன்அப்ரோப்ரியேட், எனக்கு தகுதி இல்லாத, எனக்கு ஏற்புடையதல்லாத ஒன்றை செய்ய வேண்டாம். இதுதான் நாதாப் அபியூனுடைய மரணத்திற்கு காரணம். இன்அப்ரோப்ரியேட், அது அவர்களுக்கு ஏற்புடையது அல்ல. அதற்கு அவர்கள் தங்களை பாத்திரங்களாய் மாற்றிக்கொள்ளவில்லை. திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு
தேவன் விரும்பாத, தேவன் ஏற்றுக்கொள்ளாத ஆராதனைகள் தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. சின்ன கேள்வி கேட்கிறேன், இஸ் அப்ரோப்ரியேட் டு காட்ஸ் வில்? நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை தேவனுக்கு பிரியமானதா? இன்னைக்கு ஆண்டவரோட உறவு இல்லாதவர்கள் தான் தேவனை ஆராதனை நடத்துறாங்க. பெரிய பரிதாபம். இந்த கோயில பாடுறாங்களே பாதி பேர், இசைக்கறி வாசிக்கிறவர்கள், இந்த ஆராதனை பாடுறவங்க எல்லாம் they don't have a communication with God. தொடர்பே இல்லை. உறவு இருக்கிறது, அவள் இங்கும் பாடுகிறார்கள் எங்கும் பாடுகிறார்கள். திரும்ப சொல்வேன், அப்படி பாடுகிற உங்களுக்கு ஆபத்து அதிகம். உங்களுடைய ஆராதனை it should be appropriate to God. வசதி வாசிக்கிறேன், லேவியராகமம் 16:1-2. தேவன் சொல்லுகிறார், அதாவது நம்பர் 1, கர்த்தருடைய சன்னதியிலே சேர்ந்து ஆராதிக்கிறவர்கள், தேவ சமூகத்திலே சேர்ந்து, தேவ பிரசன்னத்திலே சேர்ந்து, இந்த பிரசன்னமே இல்லை. திரையில் பாருங்கள், கர்த்தருடைய சன்னதியில் அவருடைய பிரசன்னத்திலே சேர்ந்து சனிக்கிழமை ஆயத்தமாகி நடத்துறவங்களோ அப்படி சேருவதில்லை, அதுல பாடுகிறவனும் சேருவதில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே சேர்ந்து, அந்த வார்த்தை கோடிட்டு சொல்லுவதை சேர்ந்து, அடுத்து ஒரு வார்த்தை அதுல சொல்லப்பட்ட அந்த வசனம் என்னவென்றால், அதுல இன்னொரு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எல்லாரும் கவனிக்க வேண்டும். நீங்கள் சாகாதபடிக்கு அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, சகல வேலையிலும் வர வேண்டாம். எனவே சொல்றது இல்லை. நீங்க எல்லாருக்கும் ஆசை, நான் கூட ஆராதனை பண்ணணும். நிறைய பேர் கேட்கிறாங்க, நான் கோயில பாடுறேன், எனக்கு காணிக்க பாட்டு கொடுங்க, ஸ்பெஷல் பாட்டு கொடுங்க. அந்த வார்த்தைகளை பாருங்கள். தேவனோடு சேராமல் நீங்கள் எந்த வேலையிலும் வர வேண்டாம். இந்த வார்த்தையை நான் 100 முறை சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய சன்னதியில் சேராமல் நீங்கள் எந்த வேலையும் செய்ய வர வேண்டாம். சின்ன வேலையாக இருக்கலாம், ஒரு எலக்ட்ரிக் வேலை, ஒரு பாய்போர்டு வேலை, ஆலயத்தை பெருக்கும் வேலை, ஆலயத்தை சுத்தம் பண்ண வேலை. திரும்ப சொல்லுகிறேன், அவருடைய சன்னதியில் சேராமல். சண்டே ஸ்கூல் நடத்துறவங்க, யூத் மீட்டிங் நடத்துறவங்க, எந்த கூட்டம் நடத்தினாலும் அவருடைய சன்னதியில் சேராமல் எந்த வேலையிலும் வர வேண்டாம். அது உங்களுக்கு ஆபத்து. அதுல ஒரு வார்த்தை போட்டுருது, நீங்கள் சாகாதபடி. அப்படியானால் தேவனுடைய சன்னதியில் சேராமல், தேவனுடைய சமூகத்தில் சேராமல் நீங்க எந்த வேலையை பண்ணாலும் அது உங்களுக்கு ஆபத்து. தயவு செய்து உள்ளத்தில் ஆழத்துல அதை பதிக்க முடிய அந்த இன்னைக்கு நாம் நமது எண்ணங்களையும் நம்முடைய யூகங்களையும் நம்முடைய நாம் விரும்புகிற நாம் எதை விரும்பும் அதையே சொல்றோம். என் எண்ணங்கள், என் யூகங்கள், என் அறிவு இல்லை அன்பானவர்களே. தேவனுடைய அறிவு, தேவனுடைய எண்ணம், தேவனுடைய சித்தம். நீ செய்திகளை கூட பாருங்களேன், அவங்க எண்ணங்கள், அவங்க அறிவு, அவங்க கற்பனைகள், அவங்க யூகங்கள் எல்லாமே அதுதான். இல்லை, ஆராதனை என்று அதல்ல. உங்கள் எண்ணங்களையும் உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சிந்தனைகளையும் வெளிப்படுத்தும் இடமல்ல தேவ சிந்தனையை, தேவனுடைய கருத்துக்களை, தேவனுடைய ஆழங்களை, தேவனுடைய மகத்துவங்களை வெளிப்படுத்தும் இடம். எனவே அதை மறந்து போட வேண்டாம். தேவன் இப்படிப்பட்ட ஆராதனை எதிர்பார்த்திருந்தால், விரும்பி இருந்தால் சொல்லியிருப்பார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, எழுதியிருப்பார். எனவே தேவன் எதிர்பார்க்காத ஒரு ஆராதனைகள் செய்ய வேண்டாம். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், இப்படி தேவன் சொல்லப்பட்ட ஆராதனை செய்யுங்க, பிரகாசமாக ஆடம்பரமா ஆராதிங்க சொல்லியிருப்பார். இப்படி சொல்லல. பணிந்து குனிந்து நொறுங்குண்டாவி. வேதம் சொல்லுகிறது, அன்பர்களே, தேவன் எதிர்பார்க்காத ஒரு ஆராதனை வேண்டாம். தேவன் விரும்பாத ஆராதனை, தேவன் ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆராதனை வேண்டாம். அந்த வார்த்தை, அவர் என்ன சொன்னாரோ, எதை எழுதி வைத்தாரோ அதை மட்டும் செய்யுங்கள், தேவன் உங்களை கனம் பண்ணுவார். அவர் சொன்னது, அவர் எழுதி வைத்ததை அவர் எதிர்பார்க்கிறத மட்டும் செய்யுங்க, கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். அவர் சொல்லாத, அவர் செய்யாத, எதிர்பார்க்காத ஒன்று செய்ய வேண்டாம், தேவன் உங்களை கனம் பண்ண மாட்டார். அடுத்த சொல்ல விரும்புகிறேன், இவருடைய மரணத்துக்கு என்ன காரணம்? பல காரணங்கள் உண்டு. ஒரு சில காரணங்கள் தேவனை கனம் பண்ணுவதிலே தோல்வி. கனம் பண்ணிருந்தா மறிக்க மாட்டார்கள். ஆரோனின் குமாரன், நல்ல பாரம்பரியம், லேவி குடும்பத்தில் பிறந்தவர்கள், எல்லாம்
ஓகே. ஆனா அந்த மோட்டிவேஷன், நீங்க நிறைய பேருக்கு நல்ல குணங்கள்லாம் இருக்குது, நல்ல குணங்கள், நல்ல சுபாவங்கள்லாம் இருக்குது. ஆனால் தேவனோடு சேராமல் உங்களுக்குள் என்ன நல்ல சுபாவம் இருந்தாலும் அது வீணானது. நம்பர் ஒன், யுவர் கம்யூனியன் வித் காட், யுவர் கம்யூனிகேஷன் வித் காட், யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு இருக்கிற அந்த உறவு இல்லாம ஆராய்ப்பின் அர்த்தம் இல்லை. அந்த உறவோடு ஒரு சின்ன பாட்டு பாடுங்க, அது தோடும். என்னை தொட்டது உம்பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியேன். 1960 அந்த பாட்டு. அந்த தேவனுடைய அந்த ஊழியக்கார அம்மா சாரா நோர்ஜ் அவர்கள் எந்த அளவுக்கு அவள் பாடியிருப்பாங்க, உணர்ந்திருப்பாங்க. திருப்பாத நம்பி வந்தேன் கிருபை இயேசுவே, ஒவ்வொரு நாளும் பாடுகிறோமே, என்னை கைவிடாதரும் நாதா, என்னை நிந்தை நேரிடும். அப்படியானால் தேவனோடு இருந்த அந்த உறவு தான் இன்றைக்கு அந்த பாடல் நம்மத்தில பேசப்படுகிறது. எத்தனையோ பாடல்கள், இந்த வெறும் பாடல்கள் கொஞ்சம் நாள் பேசப்படுது, அப்புறம் மறந்து போயிடும். அது யாரும் பாடுவதில்லை. ஏனென்றால் உறவில்லாமல் பாடப்படுகிற பாடல், தொடர்பில்லாமல் பாடப்படுகிற பாடல். அது நாம் பாடினா கூட அப்படித்தான். என் செய்தி ஆனாலும் சரி, தேவனோடு உறவில்லாமல் என்ன செய்திகளை பிரசங்கித்தாலும் செய்தி ஜனங்களுக்குள்ளே போகாது, மக்களுக்குள்ளும் போகாது. அது எனக்கே மறந்து போயிடும். ஆனால் மக்களுக்குள்ள எப்படி ஞாபகம் இருக்கும்? அந்த உறவு இருக்குமானால் அந்த செய்தி எனக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கு பல செய்திகள் ஞாபகம் இருக்கு. 70களிலே தேவ மன்னர்கள் பேசின செய்தி, 70களிலே எமில் ஜெபசிங் அவர்கள் பேசின ஒரு செய்தி, அவர்கள் பேசின ஒரு செய்தி, இப்படி பல தேவ மன்னர்கள் பேசின செய்தி இன்றைக்கும் பசுமரத்தானியை போல அந்த வார்த்தை. பாஸ்டர் பெஞ்சமின் ஐயா, மேகம் போன்ற இத்தரத்திலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் அவங்களுடைய இந்த தொடர்புதான் இன்றைக்கு அந்த வார்த்தைகள் நமக்குள் இருக்கிறது. இந்த திருமறையிலே பவுலுடைய வார்த்தை, ரட்சகரின் வார்த்தை இன்றைக்கும் பேசப்படுகிறது. பிகாஸ் their fellowship, their communication with God. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், தேவன் விரும்பாத, தேவன் சொல்லாத, தேவன் எதிர்பார்க்காத ஒன்றை செய்ய வேண்டாம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற சில காரியங்கள் என்ன? நம்பர் ஒன், தேவன் எதை சொன்னாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள். தேவன் எதை எதிர்பார்க்கிறாரோ அதை மட்டும் செய்வோம், அதுவே தேவனுக்கு ஏற்புடையது. தேவன் சொல்லாத ஒன்றை செய்ய வேண்டாம். தேவனுக்கு தெரியும் இது என்னால் செய்ய முடியும். ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய சீர்காரங்கத்துல கூட நடத்த சொல்றது இல்லை, சொல்ல மாட்டார். எனக்கு தெரியும் ஒரு பிரம்மாண்டமான கூடுகை எனக்கு சொல்ல மாட்டார். எனக்கு என்ன சொன்னார் எனக்கு தெரியும். இது மாதிரி ஊடகங்களிலே பேச, ஊழியர்களோடு பேச, சபை மக்களோடு பேச, விரை விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில மக்கள் மத்தியிலே பேச எனக்கு தெரியும். ஐ நோ மை கெப்பாசிட்டி, ஐ மை ஸ்ட்ரென்த், ஐ நோ மை லெவல். அப்ப தேவன் சொல்லாத ஒன்று செய்ய வேண்டாம். நீங்க எல்லாருக்கும் ஆசை பிரம்மாண்டமான கூட நடத்தணும். PA சிஸ்டம் அது ஒரு 5 லட்சம், ஸ்டேஜ் ஒரு 5 லட்சம், போஸ்டர் ஒரு 5 லட்சம், விளம்பரங்கள் 5 லட்சம், கடனாளி எத்தனையோ ஊழியர்களை நான் பார்த்திருக்கிறேன். அதனால சபையை விட்டு, ஊரை விட்டு, குடும்பங்களை விட்டு பயந்து வாழ்கிற அநேக ஊழியர்கள் எனக்கு தெரியும், இன்றைக்கும் தெரியும். தற்கொலைக்கு நேராக போனவர்கள் தெரியும். கடனாளிகள், மண்டபத்துக்கு வாடகை தர முடியல, PSS வாடகை தர முடியல, அதை நம்பி நேரத்தில் கடன் வாங்கிட்டாங்க, காணிக்க வரன்னு சொல்லி காணிக்க வரல, இந்த ஊழியமே இல்லை. எத்தனை ஊழியர்கள் எனக்கு தெரியும். குற்றப்படுத்த விரும்பவில்லை. தேவன் எதை சொன்னாரோ, எதை எதிர்பார்க்கிறாரோ அதை மட்டும் தேவன் செய்யுங்கள். கவனிங்க, நீ சில பேர் நினைக்கிறாங்க தேவன் கண்டுகொள்ளவில்லை. இல்லை, நிச்சயம் ஒரு நாள் பார்ப்பார். உங்கள் தவறையும் பார்ப்பார், என் தவறையும் பார்ப்பார். இன்னைக்கு நிறைய பேருடைய, அதாவது தேவன் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி நீங்களாகவே தொடர்ந்து செய்ய வேண்டாம். தேவ கோபாக்கினைக்கு உங்களை உட்படுத்தும். திரும்ப சொல்லுகிறேன், தேவன் கண்டுகொள்ளவில்லை. இதைத்தான் 10 வாசிக்கிறோம். தேவன் கவனியார், தேவன் பாரார். 73 சங்கீதத்துல கூட அவர் கவனிப்பதில்லை, அவர் பார்ப்பதில்லை. ஒருவேளை உங்கள் யூகங்களா இருக்கலாம், அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தாய் முடியும். திரும்ப சொல்லுகிறேன், அவர் கண்டுகொள்ளவில்லை, அவர் பார்க்கவில்லை, அவர் இதையெல்லாம் அவர் பொறுத்து கொள்ளுகிறார். நிறைய பாஸ்டர் பண்ற தவறுதான். அதெல்லாம் பொறுத்துப்பார், அடுத்தவனை ஏமாத்தி இதெல்லாம் பொறுத்துப்பார்ல, கண்டுகொள்ளாத மாதிரி தோணும். ஆனால்
தேவ கோபாக்கினை குரலினாளாவீர்கள். நானும் ஆளாவேன். இதை நினைக்கிறோம். தேவன் காணார், இல்லை, அவர் பார்க்கிறார், அவர் கவனிக்கிறார், நிச்சயம் பதில் அளிப்பார். நீங்களாகவே தேவ கோபாக்கினைக்கு உட்பட வேண்டாம். இங்கே ஒரு விஷயம் படிச்சு பையன் தெரியும். ஆரோன் அவருடைய மரணத்திற்காக துக்கப்பட்டதாக அங்கே இல்லை. நீங்க லீவராமத்து புத்தகத்தை வாசித்து பாருங்கள். அந்த 2ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்துல ஆரோன் அந்த 9ஆம் அதிகாரத்துல துக்கப்பட்டதாக தெரியவே இல்லை. 9ஆம் அதிகாரத்துல திரும்ப வேற படிங்க. He never regret, he never feel sorry. வேதம் சொல்லுகிறது, அவன் துக்கப்பட தேவன் அனுமதிக்கவில்லை. துக்கப்பட்டதா தெரியல. அதாவது மாத்திரம் அடுத்து சொன்னாரு, இந்த சரீரத்தை உடனே பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ. அப்படியே தேவனுடைய இருதயம் சபையில வைக்காத, சரீரத்தை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ. வாசிக்க கேளுங்கள். லீவராமத்து புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் சொல்கிற வார்த்தை, பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னின்று எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்கள். அப்படியானால் never allowed to keep inside the church. தேவன் அதை அனுமதிக்கவே இல்லை. அப்படியானால் தேவனுடைய கோபாக்கினையில் தெரியுது அல்லவா, அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர். ஆனாலும் இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? ஆரோன் தொடர்ந்து ஊழியம் செய்தார். அதான் பெரிய காரியம். அவர் தெரியும், அவர் புரிந்து கொண்டார், அவர் அறிந்து கொண்டார். He never stopped his ministry. உங்களுக்கு எனக்கு அது நடந்திருந்தா 1000 கேள்வி. நான் நேசிக்கிற பிள்ளை, 2 பிள்ளைகள், தேவன் இரக்கம் உள்ளவர் தானா? தேவன் அன்புள்ளவர் தானா? அன்பா இருப்பாரானால் எனக்கு ஏன் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? இப்படி நிறைய கேள்வி மேல கேள்வி கேட்டே இருக்கலாம். பட் he continued his ministry. கவனிகள். இதைத்தான் அன்பானவர்களே, இதை போன்ற பல சம்பவங்கள் பலருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ரட்சகர் வாழ்க்கையிலும் எத்தனையோ பாடுகள், போராட்டங்கள். பட் சோர்ந்து போகவில்லை. இங்கே என்ன நடந்தது என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். லேவியராகமத்து புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை, நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன். நம்முடைய ஊழியத்தினுடைய நோக்கமே இதுதான். தேவன் மகிமைப்பட வேண்டும். என்றைக்கு நடக்கவில்லையோ அது ஆபத்து. அந்த வார்த்தையை திரையில் கூட பாருங்கள். நான் ஜனங்களுக்கு முன்பாக மகிமைப்பட்டு, சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன். இதுதான் நம்முடைய ஊழியத்தோட நோக்கமா இருக்கணும், ஆசையா இருக்கணும், விருப்பமா இருக்கணும். திரும்ப திரும்ப இட் இஸ் நாட் ரிப்பிட்டேஷன். சகல ஜனங்களுக்கும் முன்பாக நான் மகிமைப்படுவேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்புடைய பிள்ளையே, உங்களுடைய ஊழியத்துல தேவன் மகிமைப்படுகிறாரா? தூஷிக்கப்படுகிறாரா? உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய செயல்பாட்டில கேன் காட் க்ளோரிஃபை? தேவன் மகிமைப்படுகிறாரா? நீ அனைவருடைய ஊழியங்களில தேவன் தூஷிக்கப்படுகிறார். தேவன் தூஷிக்கப்படுகிறார். கடனாளியாக, பொய் பேசுகிறவர்களாக, ஜனங்களுக்கு மத்தியில ஜனங்களும் ஊழியன கனம் பண்றதில்லை. தேவன் சொல்லுகிறார், சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படும்படி எனக்கே நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். என் செய்தியில அவர் மகிமைப்பட வேண்டும், என் ஆராதனை அவர் மகிமைப்பட வேண்டும், என் பிரசங்க பீடத்தில் அவர் மகிமைப்பட வேண்டும், என் சொல்லி அவர் மகிமைப்பட வேண்டும், என் எழுத்தில் அவர் மகிமைப்பட வேண்டும், இந்த ஊடகத்தில் அவர் மகிமைப்பட வேண்டும். அந்த வார்த்தை, சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன். இதை செஞ்சு பாருங்க. நீங்க இன்னொரு பரிணாமத்திற்குள்ள உங்களை கற்றுக் கொண்டு போவான். மரணம் அல்ல ஜீவன், முடிவல்ல ஆரம்பம், கண்ணீர் அல்ல மகிழ்ச்சி. இந்த காரணம் என்னவென்றால், கவனிங்க, தேவன் அந்த வார்த்தை ஆங்கிலத்தை 2 வார்த்தை பயன்படுத்தப்படுறது, செட் அபார்ட். நீங்கள் பிரிந்து வாழுங்கள். உடைய ஊழிய வித்தியாசமா இருக்கட்டும். எல்லாரும் பண்றாங்க, நீங்களும் பண்றீங்க. இந்த உலகத்துல இந்த ஆலய ஆராதனையில அருவருப்பான காரியங்கள், மேடையில நடனம், கூத்து, இதெல்லாம் நடக்குது. தேவன் சொல்கிறார், சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன்.
இன்றைக்கு போவர் மகிமைப்படுகிறார், பாடுறவங்க மகிமைப்படுறாங்க, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்டியூம்ஸ். மேடை மகிமைப்படுகிறது, விளக்குகள் மகிமைப்படுகிறது, தூபங்கள், அந்த அந்த கலர்ஃபுல் அந்த புகை மண்டல் மகிமைப்படுது. கர்த்தர் மகிமைப்படுறாராம். தேவன் மகிமைப்படும் போது தெய்வம் சொல்கிறது, இதுதான் கர்த்தர் சொன்னார், இதுதான் என்றார். அடுத்த வார்த்தை எழுதப்பட்டது, ஆரோன் பேசாதிருந்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஒரே ஒரு வார்த்தை, உங்கள் ஆராதனை 3 காரியம் சொல்றேன். It should be honor to God. தேவனுக்கு மகிமையாய், தேவனுக்கு கனம் பொருந்தியதாய், தேவன் அதை ஆனர் பண்ணணும். நல்லா கவனிக்கணும். நான் கவனிக்க என் செய்தி, it should be honor God. என் ஆராதனை it should honor God. என்னுடைய பாடல் it should honor God. குரல் இருக்கிறதோ இல்லையோ, குரல் முக்கியம் அல்ல, அதுதான் தேவைதான். But your worship should honor God. My ministry should honor God. நான் எதை பண்ணாலும், என்ன பேசினாலும், wherever I go, it should honor God. என்னை மகிமைப்படுத்த அல்ல. திரும்ப திரும்ப இது அனைவருக்கு அது இல்லை என்பது மிகப்பெரிய வருத்தம். They never focus God. They focus themselves. இந்த போஸ்டர்களை பாருங்களேன், போஸ்டர்களையே, அது அவருடைய இயற்கையான புகைப்படம் அல்ல, அதாவது அவருடைய நார்மல் போஸ்டர் அல்ல அது. அதற்காக ஒரு மேக்கப், அதற்காக ஒரு உடை அலங்காரம் வேண்டாம். Let it honor God. உங்களுடைய அந்த விளம்பரங்கள் கூட தேவனை மையப்படுத்தட்டும். ஒரு நான் தவறு செய்திருந்தால் அதுவும் தவறு தான். It should honor God. Everything. அது சொல்லப்பட்ட வார்த்தை 2 வார்த்தை, glorify God, honor God. இரண்டு தமிழ்ல ஒரே அர்த்தமா இருப்பான வித்தியாசம். glorify மகிமைப்படுத்துவாங்க, honoring God. உங்கள் செய்தியில் அவரை கனம் பண்ணுங்க. ஈவன் உங்களுடைய உடை அலங்காரத்துல கூட அவரை கனம் பண்ணுங்க. தேவனே, என் அலங்காரம் உமக்கு பிரியமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இதைத்தான் லேவியராகமத்திலே 10ஆம் அதிகாரம் 4:5 அங்கே மோசே சொல்லுகிறார், இதை எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போங்கள். மோசே சொன்னபடியே அவர்கள் கிட்ட வந்து அவர்களை அவர்கள் உடுத்திருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போனார்கள். இது எவ்வளவு கடினம் இல்லை? அதை சொல்லும் போது கடினம். ஏன்னா அவரும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர். அந்த வார்த்தை படிக்க கேளுங்க, அந்த வசனத்தை. உடுத்திருந்த சட்டைகளோடும் எடுத்து பாளையத்துக்கு புறம்பே அவளை கொண்டு போனார்கள். இதை செய்யும் போது தகப்பனுடைய இருதயம், அதை சொன்ன மோசே இருதயம் எப்படி வந்திருக்கும்? சகோதரன் பிள்ளைகள், தம் பிள்ளைமா இதுதானே. ஆனால் தேவன் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள், தேவன் எதை சொன்னாரோ அதை மாத்திரம் செய்யுங்கள். கடினமானது, ஏற்புடையது இல்லது. அவருக்கு நிறைய தெரியும், இதை செய்யத்தக்க பலன் எனக்கு தருகிறார். உன் ஏகசுத நேசகுமாரமா ஈசாக்கை பலியிடு. அது முடியாது. ஒரு தேவன் அப்படி சொல்லுவார, அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர், காருண்யம் உள்ளவர். Can God say like that? நாங்க சொன்னார் திரும்ப திரும்ப அன்பா. அப்படி செய்யும் போது பாயிண்ட்ல சொல்லுகிறேன், there will be a great rejoice in your life. நான் பேசுவது புரிந்து பேசுகிறேன், அறிந்து பேசுகிறேன். திரும்ப கவனிங்க, செஞ்சு பாருங்களேன். It's a time of great rejoicing. செஞ்சு பாருங்க. பின்ன அவங்களுக்கு தெரியாது. ஒரு இழந்து போகும்போது, ஒரு கடினமான பாதை, ஒரு கண்ணீரின் பாதை, ஒரு கலக்கத்தின் பாதை, ஒரு வேதனையின் பாதை, ஒரு இல்லாமையின் பாதை தேவன் அனுமதிக்கிறார். அதை கடந்து போங்க. You'll have a great joy in your life. இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் என்ன என்று சொன்னேன். நம்பர் 1, அவருடைய தவறுகளை நீங்கள் செய்யாதிருங்கள். Don't make mistakes. என்னை கேட்டுக்கொண்ட அன்புடைய பிள்ளை, யாரையும் குற்றப்படுத்த அல்ல, அவள் செய்ய தவறுகளை நீங்கள் செய்ய வேண்டாம். அவர் தவறு பண்றாரு, ஒருத்தரை சொல்றாரு, இந்த ட்ரெஸ் தான் என்னோட பிளஸ் பாயிண்ட், இதை பார்த்தா மக்கள் வராங்க, இட் அட்ராக்ட் யங் பீப்புள். அப்படி எல்லாம் எவ்வளவு பசுத்தவாக வாழ்ந்திருக்கிறாங்க, எவ்வளவு பசுத்தவான்கள். அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து ஆக்க வரலையே, சுந்தரமையா அவர்கள்
ஏராளமான வாலிபர்கள் அவருடைய சபையில் இருந்தார்கள். இன்றைக்கு அவர் சென்னையில் தமிழகத்தின் பல இடங்களிலே ஊழியம் செய்கிறார்கள். அவர் ட்ரெஸ்ஸை பார்த்து யாரும் சபைக்கு வரல. நீங்க பார்த்திருப்பீங்க, முதல் தேதி காலை ஆராதனையிலே திரளான கூட்டம், அதிகாலை 5:30 மணிக்கு ஃபுல்லி பேக்ட். அவர் ட்ரெஸ்ஸை பார்த்து எவ்வளவு வாலிப பிள்ளைகள், வாலிப ஆண்கள், பெண்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். உங்க உடையை பார்த்து யாரும் வரதில்லை. கவனிங்க, உங்க கேரக்டர் தேவன் சொல்வதை மாத்திரம் கவனிங்க. திரும்பத்துல சொல்லுகிற வார்த்தை, கனம் பண்ணுங்கள், கனம் பண்ணுங்கள், கனம் பண்ணுங்கள். எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 044-418-3330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.